நீங்க முழுவதுமா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் முழுவதுமா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளும் அந்த உணர்வு தோன்றும். ஓகே, நம்மளோட வாழ்க்கை மாறதான் போகுது. மாற்றங்களையும் செய்யணும். அது என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலியமா ஒரு சிறப்பான மெசேஜ். யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் பொறுமையா இருந்து சில விஷயங்களை டீல் பண்ணணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னோட வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இந்த ஒரு பதிவை நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பெரிய அளவில் மாற்றிக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். துலாம் ராசி, இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்க நேரத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றத சொன்னா கண்டிப்பா உங்களால் நம்ப முடியாது. ஆனா இந்த பதிவை நீங்க முழுவதுமா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் முழுவதுமா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளும் அந்த உணர்வு தோன்றும். ஓகே, நம்மளோட வாழ்க்கை மாறதான் போகுது அப்படின்றது. முக்கியமான மாற்றங்களையும் செய்யணும். அது என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலியமா ஒரு சிறப்பான மெசேஜ் கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே கைண்டாக இருக்கணும், நர்ச்சரிங்காக இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. அதாவது பொதுவாக துலாம் ராசினாலே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழ மாட்டீங்க, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போவீங்க, மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்குனே ஒரு பிறவி எடுத்தது தான் இந்த துலாம் ராசி அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய தன்மையாக இருக்குன்னா அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லைன்னா அதை இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது மற்றவங்களை நர்ச்சர் பண்ணணும், டெவலப் பண்ணணும். நீங்கள் அதுக்கு போயிட்டு அவங்களோட உட்காந்து வேலை பார்க்கறது, அவங்களுக்காக உழைக்கிறது, கஷ்டப்படுறது அப்படின்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஒரு ஆறுதலான வார்த்தை அதுவே அவங்கள டெவலப் பண்ணும். ஸோ இப்படியான ஒரு நர்ச்சரிங் தன்மையை உருவாக்கிக்கணும். அண்ட் கைண்ட்னஸ், எப்போவுமே ஒரு இரக்க குணத்தோடு இருக்கணும். யாராவது உங்களை தேடி வந்துட்டா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யலாம். அட்லீஸ்ட் வாய் வார்த்தையால் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இரக்க குணம், இது ரெண்டும் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை தன்மையாக இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத. ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போது உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குவாலிட்டிஸ் அப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்றதுனால என் வாழ்க்கை மாறப்போகுதுன்றது. அண்ட் நீங்கள் எப்போவுமே பொறுமையாக இருக்கணும். உங்களில் நிறைய பேருக்கு பொறுமைன்றது ரொம்ப லேகிங்காக இருக்குது அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா 90% தாண்டிடுவீங்க. அந்த 10% பொறுமை இல்லாமல் நீங்கள் அதிலிருந்து வெளியேறிடுவீங்க. அப்போ அந்த 10% வேற யாரோ அதை
கிளைம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு நல்ல விஷயங்களா இருக்கட்டும், எது உங்களுக்கு எந்த ஒரு அவுட்கமா இருக்கட்டும். அப்போ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க பொறுமையா இல்ல, அவசரப்படுறீங்கன்னா அந்த அவசர தன்மைய மத்தவங்க ஒரு தந்திரமா யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு நரி தந்திரம் மாதிரி யூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு நன்மைகளா செயல்படுத்திப்பாங்க. அதனால நீங்க எப்பவுமே பொறுமையா இருக்கணும்ன்றதும் ஒரு மெசேஜா இருக்கு. அந்த எண்ட் வரைக்கும் நீங்க எந்த காரியம் டீல் பண்ணாலும் அதனுடைய எண்டு வரைக்கும் நீங்க கண்டிப்பா பொறுமையா இருந்தே ஆகணும். ஏன்னா எண்டுல தான் உங்களுக்கு அவுட்கம் கிடைக்கும். சில பேருக்குலாம் ஸ்டார்டிங்ல அவுட்கம் கிடைச்சிரும், சில பேருக்கு பாதியில அவுட்கம் கிடைக்கும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்டுல தான் அவுட்கம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த அவுட்கம் ஆனது, சக்சஸ் ஆனது நிரந்தரமானதா இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த சைக்கிள்ல தான் சக்சஸ் கிடைக்கும். அப்போ நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருந்து சில விஷயங்களை டீல் பண்ணணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் உங்களுக்கு அடிக்கடி டிவைன் சைட்ல இருந்து மெசேஜஸ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க எப்பவுமே கான்சியஸா இருக்கணும், எப்பவுமே அவேக்கனா இருக்கணும். எப்போ உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப துடிப்பா இருக்கணும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன், ஏதாவது ஒரு சவுண்ட், ஏதாவது ஒரு சிக்னல், இல்லை ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலியமா ஏதோ ஒரு மெசேஜை உங்களுக்கு அடிக்கடி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயும் அந்த மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த மெசேஜ் எல்லாம் நீங்க கிளைம் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பாதையில உங்களால எடுத்துட்டு போக முடியும், மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். அப்போ இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இப்போதுல இருந்தே மாறிக்கிட்டு இருக்குன்றத உங்களால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும், இல்லையே அப்படி இல்லையே வாழ்க்கை மாறுற மாதிரி எதுவும் தெரியலையேன்னு. ஆனா இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆமா, நம்மளோட வாழ்க்கை மாறிட்டு தான் இருக்கு, ஏன்னா இதுல சொன்னது எல்லாமே இப்ப நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்றது. ஸோ நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு மெசேஜை இந்த பதிவுல உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. அப்போ இதுல சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நேர்களே, இந்த பதிவுல உங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸ் நீங்க பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எந்த நன்மைகள், எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா இதே பதிவுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.